ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நான் செஞ்ச டேஸ்டியான எக் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க விட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே நான் எடுத்து வச்ச 5 எக்கையும் உடையாமல் பார்த்து தண்ணிக்குள்ளே விட்டேன். இஃப் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 or 2 minutes வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொதிக்கிற தண்ணியில் எல்லா எக்ஸையும் போடுங்க. ஒரு 9 நிமிஷம் அந்த தண்ணியை அப்படியே கொதிக்க விட்டேன். ஒம்பது நிமிஷம் ஆனோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து எல்லா எக்கையும் அதுக்கு மாற்றிக்கிட்டேன். எல்லா முட்டையோட ஓடையும் நீக்கிட்டேன். எல்லா முட்டையிலையும் நைஃபை வச்சு லைட்டாக ஸ்லிட் பண்ணேன். ரொம்ப ஆழமாக போகாமல் பார்த்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கிண்டி விட்டேன். லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோன்னே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டேன். அப்புறமா 2 லார்ஜ் ஆனியனை பொடுசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டு கிரீன் சில்லிஸை நடுவில் ஸ்லிட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அதில் நான் எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரை கிண்டிக்கிட்டேன். அப்புறம் எடுத்து வச்சிருந்த 3 தக்காளியை பொடுசாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி எல்லாம் சாஃப்டான அப்புறம் அந்த மிக்சர் எண்ணெயில் இருந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டேன். ஸ்டவ்வை சிம்மரில் வச்சு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஆட் பண்ண மசாலாவோட கிண்டி விட்டேன். இஃப் தண்ணி கம்மியாக ஊற்றணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியாக ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த 5 எக்கையும் அதில் சேர்த்து மெதுவாக எல்லா கிரேவியும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணேன்.
10 நிமிஷம் அந்த கிரேவி வத்துற அளவுக்கு நல்லாவே கிண்டி விட்டேன். கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு 1-2 நிமிஷம் வேக விட்டேன். 1-2 நிமிஷம் கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கரம் மசாலா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காக. இப்போ டேஸ்டியான எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டுக்கு அதை மாற்றி அரோமாக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டேன். என் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.